ஓகேமா, தமிழ்நாடு மட்டும் இல்ல ஆந்திராவே அதிர ஊர்றவரை கூப்பிட போறான். அவர் இங்க வந்துட்டாலே வந்து போன் அடிச்சு நிற்பாங்க ஆந்திராக்காரல, எக்கட உன்னாரோ இங்க வா அப்படின்னு. ஸோ ஆந்திராவும் அவரை நம்பிதான் இருக்குது. இப்ப தமிழ்நாடுக்கு அடிக்கடி வந்துட்டு போறாரு. அவரை மட்டும் இல்லாம அவரை நடிக்க வச்சவரையும் சேர்த்து கூப்பிட போறோம். ஒரு பெரிய கைத்தறோட லெட்ஸ் வெல்கம் தமன் ப்ரோ அண்ட் ஆகாஷ் ப்ரோ. கொஞ்சம் ஜாகிரதையா கேளுங்க கேள்வி எல்லாம். ஓகே, சார் ஆல்ரெடி நடுங்குறாரு. டோலோ 650 போட்டு தான் ஏறி இருக்காரு. அவர் அப்பயே அங்கேயே சொல்லிட்டு, தம்பி நான் மேலாம் வரமாட்டாங்க, ஏங்க நீங்க டைரக்டருக்கு நீங்க வந்து ஏதாவது பேசணுங்க. நான் சொன்னேன் நீங்க இன்னும் நல்ல மேல வரணும். ஓகே, 22 வருஷத்துக்கு அப்புறம் ஏதாவது ஒரு சேஞ்சுக்கு நடிப்போன்னு வந்தீங்களா, இல்ல வந்து போர் அடிக்குதுன்னு வந்தீங்களா, இல்ல டேய் வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்களா? இல்ல, இவர் பயங்கரமா என்னை வந்து ஒரு அன்பால ஒரு கன்வின்ஸ் பண்ணி ஒரு மாதிரி பண்ணிட்டாரு. ஏதோ ஒரு பண்ணிட்டார், பேஜார் பண்ணிட்டாரு. அப்புறம் ஒரு மாதிரி கன்வின்சிங்கா உங்களுக்கு பேரு நிஹாரிகா, உங்களுக்கு ஜோனிதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு பில்டப்லாம் கொடுத்தாரு. ஆனா ஆகாஷ் இஸ் சச் அ ஸ்வீட் பர்சன். ஏன்னா ஒரு எனக்கு ஆகாஷ்குள்ள ஒரு கௌதம் மேனன் அண்ட் ஒரு நம்ம ஜீவா டைரக்டர் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு புது மிக்ஸ் ஆன ஒரு நீங்க இருங்க. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மிக்ஸ் திருப்பி வரோம். அப்புறம் இந்த டைட்டில் இந்த ஒரு டீசர் முன்னாடியே ஒன்று பண்ணி அனுப்பிச்சாங்க. ஸோ வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்ப்ரெஸ்ட் வித் த ஹோல் ஃபிலிம். ஓகே ஆகாஷ் ப்ரோ, தமிழில் வந்து பார்த்தோன்னா ஒரு 3 பெரிய ப்ராஜெக்டை ப்ரொடியூஸும் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த சைடு டைரக்ஷனு என்ன எப்போ தான் வீட்டுக்குலாம் போறீங்களா? படம் எப்பயோ எடுத்துட்டோம், அதனால இல்லை. சரி, ஓகே. ஒன் சைடு முரளிகள் நிறைய இங்கே இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? இந்த படம் அவங்களுக்கு தான் டெடிகேட் பண்ணுறேன். ஒன் சைடில் உள்ள இருக்கும். இங்கே ஒன் சைடு முரளி, ஒன் சைடு மகேஸ்வரி எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. எது டஃப்பு? ப்ரொடியூஸ் பண்ணுறது டஃபா, டைரக்ட் பண்ணுறது டஃபா? ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் டஃப்பு. டைரக்டர் உங்களுக்கு டைரக்ஷன் பண்ணுறது உங்களுக்கு சரி. லேட்டஸ்ட்டாக எந்த மாஸ் பிஜிஎம் வந்தாலும் கீழே உங்கள் பேர் இருக்கும். இந்த படத்தில் ஏதாவது மாஸ் பிஜிஎம் இல்லை வந்து நெஞ்சை உருக்கிற மாதிரி பிஜிஎம் ஏதாவது இருக்கா? இல்லை, பயங்கர ஸ்கிரிப்ட், ரொம்ப பியூட்டிஃபுல் ஸ்கிரிப்ட். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல லவ் ஸ்டோரி. ஈரம்க்கு அப்புறம் நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் இந்த ஸ்கிரிப்டில். அண்ட் ஆகாஷ் பயங்கரமாக இஸ் ரிட்டன் த ஹோல் ஸ்கிரிப்ட். டெஃபினெட்லி இப்போ இந்த சாங் இல்லை, வி கோயிங் டு ரிலீஸ் திஸ் சாங் ஆல்சோ, ஃபுல் சாங் இன் 2-3 days. ஐ திங்க் டெஃபினெட்லி ஒரு அடுத்த பாட்டும் பயங்கரமாக இருக்குமா, அவரே சொல்கிறாரு. ஓகே, ஏதாவது இப்போ ஒரு பெரிய ஸ்டாருக்கு வந்து படம் பண்ணாலே வந்து அப்டேட்னு உயிர் எடுப்பாங்க. நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஊறப்பட்ட படம், அதுவும் வந்து பார்த்தோன்னா பெரிய பெரிய நபர்கள் வச்சு நீங்கள் வந்து படம் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த அப்டேட்டுன்னும் போது என்ன பண்ணுவீங்க நீங்கள்? தெரியல, ஃபோன் ஆஃப் பண்ணுறீங்க, விட வேண்டியதுதான். ஓகே, படத்தை பற்றி ஒன் சைடு முரளியை பற்றி ஒரு வரிகள். சார் நீங்கள் டைரக்டர் சார், நான் ஏங்க சொல்லணும்? நடிக்கிறீங்க. நான் ஆல்ரெடி நடிச்சுன்னு தான் இருந்தேன். இந்த 22 வருஷமும் நடிச்சுட்டு தான் இருக்கேன். என்ன கேட்டீங்களா? சரி, நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. அவர் டைரக்டருங்க பேசிட்டோம், ஒரு படம் பத்தி அவர் தான் பேசணும். நடிகரா நீங்க சொல்லலாம் இல்ல நீங்க? சரி சொல்லுங்க. படத்தை பத்தியா சார்? ஆமா. இல்லைங்க, எப்படி இந்த டிராஃபிக் இவ்வளோ தூரம் இங்கே வந்தோன்ற ரொம்ப நாளாக எடுத்துக்கிட்டோம். லைக் இதயம் மொழின்னு சொல்லிட்டு என் ஸ்கிரிப்ட் தான் எனக்கு. ஸோ ஆசைப்பட்டு இந்த காஸ்டிங் தான் வேணும்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சது. ஸோ கரெக்டாக போயிட்டுருக்கு, பார்ப்போம். நான் பேச மாட்டேன், என் படம் தான் பேசும் என்கிறார். ஓகேவா? சரி, ரொம்ப சந்தோஷம். உங்க இந்த ப்ராஜெக்ட் வந்து வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அவ்வளோதான். தேங்க்யூ.